ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ தான் வந்துட்டு தலை டாஸ்க் நடக்க போகுது. இப்போ தான் வந்துட்டு அதை வந்து திவ்யா வந்து படித்தாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு அப்டேட் வந்துருச்சு. நம்ம கமருதீன் தான் வந்துட்டு இந்த தலை போட்டியில் வந்து வின் பண்ணிட்டார் அப்படின்ற ஒரு சம்பவம் நடந்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அந்த விஷயங்கள் இப்போ தான் வருது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம திவ்யா படிக்கிறாங்க. அதில் வந்து ஒருத்தவங்க கால்லையும் வந்துட்டு ரெண்டு பலூன் கட்டிடுவாங்க. மொத்தம் 4 பலூனு. சப்போர்ட்டர்ஸ் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், தடுக்கணும். அதே மாதிரி அவங்க வந்துட்டு தான் வந்து அந்த பலூனை மிதிக்கக்கூடாது. இவங்க வந்து மிதித்து அதை காலி பண்ணணும். யார்கிட்ட அதிகப்படியான பலூன் லாஸ்ட் வரைக்கும் இருக்கோ அவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு இது. லாஸ்ட்டாக நம்ம ப்ரொமோவில் கூட பார்த்துருப்போம். எல்லாரோட பலூன் காலியாக இருக்கும். கனிக்கும் கமருதீனுக்கும் ஒரே ஒரு பலூன் இருந்திருக்கும். சரிங்களா? இப்போ என்னென்னா சப்போர்ட்டர்ஸை தேர்ந்தெடுக்குன்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே ஆதர் என்ன பண்ணாங்க, விக்கல் சிக்கிரமிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அதேமாதிரி விஜய் பாரு அப்படியே பார்த்தாருங்க. சரி எனக்கு அமித் அப்படின்னாங்க. கமருதீன் வந்து சபரியை செலக்ட் பண்ணாப்புல. அப்போது வந்துட்டு கனி என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. விக்ரமும் வந்துட்டு ஒத்துக்க மாட்டாரு. இவங்க கேட்டாங்க. ஃபஸ்ட்டு கேட்டவங்களுக்கு நீங்கள் இது பண்ணோம். இல்லை இவங்களும் கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம வந்து இங்கி பிங்கிப்பாங்க ஏதோ சொல்கிறாரு தட்டி கழிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க என்ன பண்ண, சப்போர்ட்டர்ஸை சொல்லுங்கன்னு பிக் பாஸ்க்கு சொல்கிறாரு. தனித்தனியாக சொன்னாங்க. கனி வந்துட்டு விக்ரம் அப்படின்ட்டாங்க. இப்போ ஆதரிக்கு வேறு சாய்ஸே இல்லை, எஃப்ஜி அப்படின்றாங்க. எஃப்ஜி வராப்பில். அதுக்கப்புறமா அனௌன்ஸ் பண்ணுறாரு. சரி போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. அங்கே போகிறாங்க. செம்ம காண்டாக வராங்க ஆதரி. அங்கே போய்ட்டு நான் தானே உங்களை வந்து இது பண்ணேன், நீங்கள் வந்து டக்குன்னு இந்த மாதிரி பண்ணுறீங்க பார்த்தீங்களா அப்படின்னா, குச்சி எடுக்கும்போது உனக்கு சந்தோஷமாக இருந்துச்சா அப்படின்றாங்க. யார்? கனி. அந்த காண்டு காண்டு கனி பயங்கரமான கனி. ஏன்னா காலையில் வந்து அந்த குச்சி வச்சு தானே வந்துட்டு இவங்களுக்கு அந்த 24 அந்த ஃப்ரீ டாஸ்கில் தங்குற விஷயங்கள் போச்சு, ஆதரிக்கு கிடச்சிது. அதை வந்து இப்போ சொல்கிறாங்க குச்சி எடுக்கும்போது இருந்துச்சா அப்படின்னு. உடனே பக்கத்தில் விஜய் பாரு, சூப்பர் கனி, இதுதான் பஞ்சு. எப்படி குச்சி எடுக்கும்போது செம அப்படியே சிரித்த மாதிரி கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் பாவம் விக்ரமுக்கு வேறு தர்ம சங்கடமான நிலைமை. என்ன பண்ணுவான் பாவம், அவன் கனிக்கு தானே சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்றாங்க. அப்படியே பார்க்குறாரு விக்ரம், ஐயோ இவன் வேறு ஏற்றி விட்றாளே அப்படின்ட்டு. அப்போ கேட்குறாங்க ஆதரி யார் ஃபஸ்ட்டு முதல் கூப்பிட்டது அப்படின்னு. நீ தான் கூப்பிட்டியா? நான் தான் கூப்பிட்டேன், ஆனால் அவங்க தான் கூப்பிட்டான்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க அவங்க அப்படின்ற மாதிரி அவங்க காண்டாகிட்டு போயிட்டாங்க. வெளியும் போயிட்டு திவ்யா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. விடு, உனக்கு தான் எஃப்ஜே இருக்காலும் அவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி திவ்யா வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. கொஞ்சம் தர்ம சங்கடமான நிலைமை தான். அதுவும் அப்பு கேங்குள்ளே இருக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ தெரியுது அந்த வழி. இப்படி தானே வந்து விஜய் பருவது வந்து அன்றைக்கி வந்து கமருதீன் வராமல் வந்து எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க. கமருதீன் தான் நல்லாயிருக்குன்னு இந்த கானம் தலை டாஸ்கில் என்னத்த சொல்ல. ஆனால் பாவமாக இருந்துச்சு ஆதரி. ஏன்னா முதல்ல அவங்க சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல் சொன்னவங்களுக்கு தான் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஆனால் அங்கே வந்துட்டு உங்களுக்கு சம்மதமானு கேட்குறாங்க பாருங்க. அந்த பாயிண்ட்டை வச்சு விக்ரம் வந்துட்டு எனக்கு சம்மதம் இல்லை அங்கே கனின்ற மாதிரி முடிச்சு விட்டாப்புல. இப்போ அதை வந்து ஆதரி திருந்தவே மாட்டாங்க. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எது எப்படியோ நல்ல பிளானிங் போட்டு கனி வந்து வின் பண்ணுறதுக்கு ஒரு பிளானை போட்டாங்க. வச்சாண்டா அப்பாயின்மெண்ட் ஆடுற மாதிரி நம்ம காடு வந்துட்டு வேறு லெவலில் ஒரு பிளானை போட்டு கமருதை வந்து கேப்டன் ஆக்கியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கமருதீன் கேப்டனாக வந்து இந்த வீட்டில் என்ன மாதிரி சம்பவம்லாம் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.